குடியரசு நாளன்று ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக இந்திய கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. குடியரசு தினமான ஜனவரி 26ஆம் தேதி கட்சித் தலைவர்கள், அமைச்சர்கள், MLAக்கள் உள்ளிட்டோருக்கு ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். அந்த வகையில் குடியரசு நாளன்று ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் ரவியை கண்டித்து அவர் கொடுக்கும் தேநீர் விருந்தில் புறக்கணிக்கிறோம் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். யாரும் செல்லப் போவதில்லை. ஆகவே அவர் மாற வேண்டும், இல்லை என்றால் ஒன்றிய அரசு அவரை மாற்ற வேண்டும். அதுவரை நாங்கள் தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டோம். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தையும் தொன்மைகளையும் காவிமயமாக்குவதற்கு முயற்சிக்கும் ஆளுநரை கண்டித்து அவர் அளிக்கும் தேநீரை விருந்தை புறக்கணிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலமைப்பு சாசனத்தையும் கூட்டாட்சி கோட்பாடுகளையும் சட்டமன்ற மாண்புகளையும் மதிக்காமல் தொடர்ந்து சிதைத்து வரும் ஆளுநர் RN ரவி ஆளுநராக நீடிக்கிற தகுதியை இழந்துவிட்டார் என்று சாடியுள்ளார். ஆளுநராக செயல்படாமல் போட்டி அரசாங்கம் நடத்துவதாக கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளார். RSS தொண்டராக அவர் செயல்படுவதாகவும் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.